அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடம் நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாய் உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது ஒவ்வொருவரது வாழ்விலும் பற்பல பணிகளில் ஈடுபடுகிறோம். அது இல்லறம் சார்ந்தவையாகவோ துறவரம் சார்ந்ததாகவோ இருக்கலாம். அத்தகைய பணிகளில் நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் விளக்குகிறது. மிக முக்கியமாக நமது பணிக்கான அதிகாரம் யாரிடமிருந்து வருகிறது, அல்லது நமது பணிக்கான அழைப்பு யாரிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். என்னை நம்பிக்கை கொள்பவன் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரிடமே நம்பிக்கை கொள்கிறான் என்பதன் மூலம் தனது அதிகாரம் இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை இயேசு உணர்த்துகிறார். திருத்தூதர் பணியிலே இறை சமூகத்தினர் பர்னபாவையும் சவுலையும் தலைமீது கைகளை விரித்து பணியில் அமர்த்துகிறார்கள். இறுதியாக இயேசு நற்செய்தி வாசகத்தில் நான் தீர்ப்பளிக்க அல்ல மீட்கவே வந்தேன் என்று கூறுவதன் மூலம் தனது பணி தெளிவையும் அதிலிருந்து பெறும் அதிகாரத்தையும் வெளிக்காட்டுகிறார். அப்படியென்றால் நமது பணியும் இறைவன், இச்சமூகம் மற்றும் தனி மனிதர்களின் கூட்டு நலனின் தேவையை மனதில் கொண்டு அமைய வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய சிந்தனையில் இருத்தியவர்களாக நாம் நற்பணிகளில் ஈடுபட வேண்டும். அந்த பணிகள் இறைவனுடைய மகிமையை தேட வேண்டும், திருச்சபைக்கு நன்மை பெற்றுத்தர வேண்டும், எங்களோடு வாழுகின்ற சகல மனிதர்களுக்கு வாழ்வை காட்ட வேண்டும். அப்பொழுது நாங்களும் இறைவனை சார்ந்தவர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்ள முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.